சங்கர் அப்படின்ற அந்த மனிதர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உழைக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. நல்ல ஆளுமை தன்மை மிக்க ஒரு பேச்சாளர், அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அரசியல்ல வந்து அவர் வந்து அனாலிசிஸ் பண்றார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் அவர் வெளியிடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் நபர்களை அவர் விமர்சிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் எழுந்தது. குறிப்பாக வந்து முதலமைச்சர் அவர்களை, அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து, உடல்நிலை குறித்தெல்லாம் அவர் வந்து பேசியிருக்கின்றார். அதெல்லாம் வந்து அவர் வந்து 100% அவர் தவிர்த்திருக்க வேண்டும். தனிப்பட்ட மனிதர்களை வந்து விமர்சிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் அல்ல அப்படின்றது நம்முடைய கருத்து. இப்ப இந்த சவுக்கு சங்கர் வந்து இப்ப என்ன, இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்துல வந்து டிஜிபி அவர்களிடத்துல வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கின்றார். எனக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் இருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு அவர்கள் வந்து அதுவும் வந்து குறிப்பாக கமிஷனர் மீது அருண் மீதும் திரு வருண் மீதும் ஒரு புகார் அளித்திருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு புகார் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து அது கண்டிக்கத்தக்கது. துப்புரவு தொழிலாளர்கள் வேடத்தில் வந்து உங்களுடைய தாய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து கழிவு நீரை வந்து அவர்கள் வந்து கொட்டினார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கடுமையா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்றத ஒரு கிரேட் கொஸ்டின். ஏன் உங்களால ஒரு தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு வைக்க முடியலையா? உங்களுக்கு வந்து பாதுகாப்பு உங்களால உருவாக்க முடியலையா? அதாவது காவல்துறை பாதுகாப்பு அப்படின்றது நம்பர் 1, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நீங்க அந்த உங்களுடைய தாய் வந்து தாக்கப்பட்டார், தாய் இருக்கும் பொழுது அந்த வீடு